தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை மத்திய பாஜக அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழுக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் ஒவ்வொரு மாநில மொழிக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்றும் குறிப்பாக மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை தமிழ் வழியில் கற்பிக்க மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ள கருத்து குறித்து விரிவாக பார்க்கலாம். மத்திய தொழிற்பாதுகாப்பு படையினரின் 56வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ராஜ தித்யான் சோழன் மத்திய தொழிற்பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை அமித்ஷா ஏற்றுக்கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை வலுப்படுத்துகிறது என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழுக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது எனவும் ஒவ்வொரு மாநில மொழிக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை தமிழ் வழியில் கற்பிக்க மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசு நடத்தும் மத்திய ஆயுத காவல் படை தேர்வுகளில் தமிழுக்கு இதுவரை இடம் இல்லாமல் இருந்தது என்றும் தற்போது இத்தேர்வை பெங்காலி, கன்னடம், தமிழ் மற்றும் அவரவர் தாய்மொழியில் எழுத பிரதமர் நரேந்திர மோடி வழிவகை செய்துள்ளார் என்றும் நாட்டில் சீரான போக்குவரத்து பாதுகாப்பான இயக்கத்தை உறுதி செய்வதில் CISF முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.